Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல Digitech 001 அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் மைக் உடைய லாங் டர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். After 2 years of using, ஒர்த்தா பாத்துடலாமா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது Planet of Mayna, நான் உங்க மைனா. சோ வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா அவுட்டோர்ல நம்ம கூட இதை வச்சு 2 vlog போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மேல ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மைக்கை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு கூட்டமான இடத்துல போய் நீங்க vlog பண்ணணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் அந்த பீப்புளுடைய நாய்ஸை வந்து இது கம்மி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கம்மி பண்ணாது. ஆனா வின் நாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. அது என்னுடைய vlog நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். இன்டோருக்கும் நல்லா தான் இருக்கும். இப்ப கூட நான் மைக்கை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் லைட்டா எக்கோ அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்னோட ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு சில செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்கோ நாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. மத்தபடி நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். எஸ், அப்கோர்ஸ் இந்த பிரைஸுக்கு நம்ம ஒரு ஸ்டூடியோ லெவல்ல இருக்கக்கூடிய மைக் அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. பட் இந்த பிரைஸுக்கு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டா குட்டியா கைக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால எங்க வேணாலும் நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நீங்க போற இடத்துக்கு ஜஸ்ட் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போனீங்கனாலே போதும். மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மைக் ஒரு வயர்லெஸ் மைக். ஸோ பாக்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைக் பிளஸ் அதுக்குரிய ரிசீவர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. கூடவே சார்ஜிங் கேபிளும் இருக்கும். இந்த வயர்லெஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் அவ்வளவு தூரத்தில் நின்று டெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் இந்த வீடியோக்காக எடுத்து பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கனெக்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, வயர்லெஸ் மைக்னாலே அதுக்கு தானே. இந்த மைக்கை நீங்க எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சில மொபைல்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஓடிஜி அப்படிங்கறத வந்து நீங்க எனபிள் பண்ண வேண்டியது இருக்கும். இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ரிசீவர் எடுத்து உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ரிசீவர் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறமா மைக்ல இருக்கக்கூடிய பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைக் ஆன் ஆயிரும். அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துரும். சோ நீங்க ரெண்டையுமே ஆன் பண்ண முச்சுல உடனே பேர் ஆயிரும். இது பேர் ஆகுறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மைக்லயே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த இண்டிகேட்டர் ப்ளூ அண்ட் ரெட்னு மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஜஸ்ட் உங்களுக்கு ரெட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குன்னா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை எந்த லைட்டுமே எரியல அப்படின்னா செத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 50 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 3.5 ஹவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு 4 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல டைமிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்மளுடைய மொபைல் பேட்டரியோ இல்ல கேமரா பேட்டரியோ பாத்தீங்க அப்படின்னா தீர்ந்துரும். அதை கம்பேர் பண்ண போச்சுல உங்களுக்கு வந்து இந்த ஒரு டைமிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த விளாக நான் ஃபுல்லாவே எடுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வயர்லெஸ் மைக்கை பத்தி பேசும்போதுல முக்கியமா பேச வேண்டியது இந்த லேட்டன்சி அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம வீடியோக்கும் ஆடியோக்கும் இருக்கக்கூடிய சிங்க்ரனைசேஷன், அது வந்து ஏதாவது ஒரு லேட்டன்சி இருக்கா, டிலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. அந்த வகையில இதுவரைக்கும் நான் எடுத்த வீடியோ எல்லாத்துலயுமே ஒரு இடத்துல கூட நான் ஆடியோ அப்படிங்கிறத எடிட் பண்ணது கிடையாது. இப்போ இந்த வீடியோ இன்க்ளூடிங் ஸோ இதுலயுமே நான் ஆடியோங்கிறத எங்கேயுமே எடிட் பண்ணது கிடையாது. பட் என்னுடைய லிப் சிங்க்கும் அந்த ஆடியோ சிங்க்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கு. ஸோ லேட்டன்சி அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்க நோட்டீஸ் பண்ண முடியாது. ஃபைனலாக இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1200 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் செக் பண்ண முச்சுல பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு இந்த மைக் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் 2 டேஸுக்கு முன்னாடி நான் பார்க்கும் போதுல இது வந்து 800 அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியல. நான் இப்போ உள்ள ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டிருப்பேன். ஸோ அடிக்கடி இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. பட் 600 ரூபாய்க்கு கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் சரி, இந்த மைக் ஒரு பிகினருக்கு ஒரு பெர்ஃபெக்டான மைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்டார்டிங்ல வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு மைக் வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா போயா மைக் அந்த மாதிரி தானே வாங்குவீங்க. அந்த போயா மைக்ல உள்ள ஒரு குவாலிட்டி இதுல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ உங்களுக்கு இந்த மைக் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. கூடவே ஒரு கமெண்ட், கூடவே ஒரு லைக் எல்லாமே பண்ணிருங்க. Please. Goodbye. Bye.